ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இருப்பிட சான்றிதழ் எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது, அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு TNEGA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். அதுக்கு நீங்கள் நியூ யூசர் அண்ட் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறது, கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதுங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ யூசர் சைன் அப் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்தமாரி கொடுத்த உடனே இதில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம பண்ண பொறுத்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறதுனால ஸோ இதில் இருக்கிற எல்லா சர்வீஸஸும் நீங்கள் அந்த சிங்கிள் லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இது ரேஷன் கார்டு, மெயினாக உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு, ஃபோட்டோ. ஸோ இது 3 இருந்தாலே இது போதும். ஸோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கேன் நம்பர், இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய ஆதார் நம்பர் அப்படி இல்லை பட்சத்தில் அவங்களுடைய நேமோ அவங்களோட மொபைல் நம்பரோ கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒன் டைம் மட்டும்தான், ஒரு ஆளுக்கு ஒரு டைம் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் அந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எதனா ஒரு நேமோ அல்லது மொபைல் நம்பரோ நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே கேன் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதுமாரி பண்ணிக்கலாம். இல்லது அந்த கொடுத்துருக்க கேன் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பர் உங்களுக்கு இல்லை அதை பட்சத்தில் நீங்கள் நியூவாக ஒரு ஆதார் கார்டு நம்பர், அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தர் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நீங்கள் திருப்பியும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கொடுக்கும்போது ஆதார் நம்பர், கேண்டிடேட்டுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேன் நம்பர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அண்ட் எடிட் கேன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்தமாரி 2 ஆப்ஷன் கேட்பாங்க. நேட்டிவ் பை பர்த், நேட்டிவ் பை ரெசிடென்சி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம நேட்டிவ் நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்றத வாங்குறதுனால செகண்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நேட்டிவ் பை ரெசிடென்சி, ஸோ இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன ரேஷன் கார்டில் இருக்கோ ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் 5 இயர்ஸ் ஸ்டே பண்ணி இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இதில். ஸோ இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஸோ நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் வேணுமோ அந்த அட்ரஸ் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய வட்டம், ஸோ உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அதை கரெக்டாக இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் டோர் நம்பர் மட்டும் இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் நேம் அப்படின்ற இடத்துல அந்த ஃபீல்டில் மற்ற இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்ட்ரீட், நகர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. ஸோ லேண்ட்மார்க்கு, ஸோ ரேஷன் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் நம்பரை தவிர்த்து மற்ற என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஊர் நேம் எல்லாத்தையும் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் அசைன் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரீட்டு, நகர் அதெல்லாத்தையும் அதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் கரெக்டாக வெரிஃபை, இந்த கொடுத்துருக்க அட்ரஸ் தான் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் ஷோ ஆகும். ஸோ அதனால் கொடுக்குற டீட்டெயில்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பின்கோட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக சேவ் பண்ணுறீங்க, எத்தனை வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம், ஸோ ஒரு அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா 5 இயர்ஸ் ஆச்சும் நீங்கள் அந்த அட்ரஸில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் 5 இயர்ஸுக்கு முன்னாடி, அதாவது 5 இயர்ஸ் வர மாரி 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ 7 இயர்ஸோ நீங்கள் வர மாரி நீங்கள் அந்த டேட்டை கரெக்டாக இதில் மென்ஷன், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பர் கொடுத்துட்டு ஆட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அட்ரஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சப்மிட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நம்முடைய
சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட், அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதில் வந்து டாக்குமெண்ட் நம்பரில் வந்து நீங்கள் எதனா 1, 2 அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் கொடுத்துட்டு ஸோ ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மற்ற டாக்குமெண்ட்லாம் 200 கேபி. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் எதுனா கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இல்லைனாலும் அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கணும். அதேமாரி இதுக்கு வந்து மெயினாக தேவை ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் வேறு எதனா ஒன்று இருந்தது அப்படின்னா நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ இது 2 வேணும். ஸோ ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ஃபோட்டோ வேணும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த 4த்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த இருப்பிட சான்றிதழ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ ஸோ நீங்கள் அந்த அட்ரஸில் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப், ஸோ மற்ற ஃபோட்டோ மட்டும்தான் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 200 கேபி நீங்கள் தாண்டிச்சு அப்படின்னா ஸோ அப்லோட் ஆகாது. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் அது வந்து பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து போகும், இல்லைனா போகாது. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மேக் பேமெண்ட், அதாவது உங்களுடைய கார்டோ இல்லை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஸோ நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணலாம். ஸோ இதுக்கான சார்ஜஸை நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும். ஸோ அந்த ரிசிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான சார்ஜஸை நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ரிசிப்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கேன் நம்பர் அண்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்னர் ரைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் சொல்லி ஒரு சர்ச் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஒப்புகை சீட் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்தமாரி ஒப்புகை சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஒப்புகை சீட்டில் ஒரு நம்பர் இருக்கும், விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இந்த நம்பரை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு இதில் டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இடத்துல ஸோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஆர்ஐவிஓ தாசில்தார் எல்லாமே அப்ரூவல் ஆனோடனே அப்ளிகேஷன் அப்ரூவ்டு அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன்னா இதில் வந்து நீங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு எனபிளாக இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுடைய சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இந்தமாரி உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போது இதை யூஸ் நீங்கள் ஃபர்தராக என்ன அஃபிஷியல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த சர்டிஃபிகேட் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.